அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கும் வணக்கம். நம்ம விநாயகர் முழுமுதற் கடவுளாக கருதப்படுகிறார். அது எப்படின்னு கேட்டோம்னா, இப்போ நம்ம ஒரு விநாயகரை பற்றி ஒரு சின்ன கதை. அதாவது குபேரன் நமது சிவனையும் பார்வதியவும் விருந்துக்கு அழைக்கிறார். விருந்துக்கு அழைச்ச உடனே அவங்களுக்கு இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. இவர் நம்மளை ஏன் விருந்து கூப்பிடுறாரு, நம்மளை சோதிச்சு பார்க்குறக்காக தான் இவன் கூப்பிடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு, இதுக்கு ஏற்ற ஆள் நமது விநாயகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களால் வர முடியாதுப்பா, நீ விநாயகரை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க. உடனே விநாயகனை போய் குபேரன் விருந்துக்கு கூட்டிகிட்டு போகிறார், அழைச்சிட்றாரு. விநாயகரும் போயிடுறார். போனால் என்னென்ன இருக்கும், எல்லா பதார்த்தமும் இருக்குது. இவருக்கு ரொம்ப லட்டு பிடிக்கும், ஒரு அண்டா நிறையா லட்டு இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு சாப்பாடு, சாதம், கூட்டு, பொரியல் எல்லாம் அப்படி பாயாசம், வடை அப்படி சொல்லி நிறைய செஞ்சு வச்சுருக்கார். பழங்கள் எல்லாம் வைக்க 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 இவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார். நம்ம விநாயகர் சாப்பிட்ட உடனே இவர் பார்த்துட்டே இருக்கார். குபேரன் அடுத்து என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும், நகை பணம் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் வச்சு அவருக்கு என்னென்ன ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஆனால் அவரால் என்ன பண்ண முடியலை, விநாயகருக்கு சாப்பாடு கொடுக்க முடியலை. திருப்பி விநாயகர் என்ன சொல்கிறாரு, எனக்கு பசிக்குது, எனக்கு பசிக்குது, வா வா சீக்கிரம் ஏதாவது குடு குடு குடுன்னு கேட்குறார். நீ தர்றியா இல்லைன்னா நான் உன்னையவே சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்கிறார். உன்னை முழுங்கிருவேன் இப்போ அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு பயம் கொடுத்தது குபேரனுக்கு. அதோடு ஓடி போய் ஒவ்வொரு பெருமாள், இந்த ஒவ்வொரு கடவுள்கிட்டையும் சிவன்கிட்ட எல்லார்ட்டையும் போய் போய் சொல்கிறார். போய் சொன்னோன்னே விநாயகன் முழுமுதற் கடவுள், அவனை எங்களால் எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது. அவனாக ஒரு முடிவு எடுத்தாதான்னு எல்லாருமே சொல்லிடுறான். அவராக ஒரு முடிவு எடுத்தாதான் எடுக்க முடியும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு நீ போய் அவன்கிட்டே கேளுன்னு சொன்னோன்னே இவர் விநாயகர்கிட்ட மன்னிப்பு கேட்குறார். விநாயகர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அதுக்கு முன்னாடி சிவன் பார்வதிகிட்டையும் போய் அவர் உள்ளதை சொல்லி, நான் இந்த மாதிரி நான் தான் பெரியவன் நினச்சிட்டேன், ஆனால் என்னை மன்னிச்சுக்கங்க பகவானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறார். அப்புறம் விநாயகன் சிவன் பார்வதி கூப்பிட்டு, அவர் தப்பு பண்ணது மன்னிப்பு கேட்டார் விநாயகா, அதனால் நீ அவருக்கு விடுதலை கொடுத்துரு சொல்லி அவரை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிடுறார். அதோடு தான் முழுமுதற் கடவுள். எத்தனை தேவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, விநாயகர் முழுமுதற் கடவுள். எந்த ஒரு செயலும் நம்ம ஒரு பிள்ளையார் சுழியை போட்டு தொடங்கினோன்னா, பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்குன்னு சொல்லிட்டு ஒரு பாடலே இருக்குது. நீங்கள் பிள்ளையார் சுழி அவ்வளோ ஒரு முக்கியமானது. ஒரு நல்ல எந்த ஒரு வீடு வாங்க ஒரு எது போட்டாலும் சரி, எழுதும்போது பிள்ளையார் சுழி போட்டு நீங்கள் எழுதுங்க. பிள்ளையார் சுழி போட்டோன்னா, சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு, அதன் துணையாலே சுபம் கூடும் தொடர்ந்து அப்படின்னு சொல்லி இருக்குது. நீங்கள் தொடங்குங்க. விநாயகரை நீங்கள் டெய்லி வணங்குங்க. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத் அப்படின்ற மந்திரத்தை சொல்லி விநாயகரை வணங்குங்க. விநாயகர் போற்றி படிங்க. சங்கடஹர சதுர்த்தியிலையும் கலந்துக்கங்க. நிச்சயமாக அனைவருக்கும் விநாயகரோட அருள் கிடைக்கும். எனவே நன்றி, வணக்கம்.